வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ப்ளவுஸில் போட் நெக் வச்சது. இதில் வந்து நம்ம எப்படி எம்ப்ராய்டரி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெறும் பீட் ஒர்க் அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்டு இதை மட்டும்தான் வச்சு போட போகிறோம். நம்ம இதோட மாடல் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்படி தான் இது இருக்கும். இதை நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஆரம்பிச்சிருக்கேன். குத்திக்கோங்க. வெளியே எடுத்துட்டு 2 சுற்று சுற்றிட்டு அதே இடத்துல போடணும். ஃப்ரெஞ்ச் நாட் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். இருந்தாலும் இதுலேயும் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், குத்திட்டு வெளியே எடுத்துகிட்டு 2 சுற்று சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சிக்கு விழாமல் இருக்கும். கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், ஒரு சுற்று 2 சுற்று சுற்றிட்டு அப்படியே விட்டீங்க அப்படின்னா அழகாக வரும். இந்த நெக்கு ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூஸாக போடலாம். இது வந்து சுடிதாருக்கும் போட்டுக்கலாம். சுடிதாருக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதே டிசைனு. இதை வந்து நான் ஒரு நெட்லேருந்து தான் எடுத்தேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ரொம்ப ஒரு அழகான டிசைன். வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் அண்டு பீடு இது மட்டும்தான் வச்சு நம்ம போட போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்டிச்சு. அது நெக்கு ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக நான் போடுறேன். இது போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். நெக்லையும் போட்டிருக்கேன் அதே மாதிரி. அதாவது இந்த சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து பீட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இப்படியே விட போகிறதில்ல. ஃப்ரெஞ்ச் நாட்டை இன்னும் க்ளோஸாக போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பீடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். பீடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதில் சும்மா லோட் பண்ணிவிட்டு அப்படியே குத்தி அங்கங்கே போட்டிருக்கேன். இது வந்து வராது. இது வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு அதை எடுத்துட்டு ஒரே ஒரு பீடு லோட் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் குத்தி எடுக்கிறேன், அவ்வளோதான். இது வந்துருமே அருந்து போகுமே அப்படின்லாம் பயப்படலாம் வேண்டாம். ஏன்னா நம்ம போடுறது வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட போட போகிறோம். அதனால் உங்களுக்கு அது அருந்து போகாது. ப்ளஸ் நம்ம வந்து லைனிங் வேறு ப்ளவுஸோ சுடிதாருக்கோ கொடுக்க போகிறோம். ரெண்டுக்குமே இது காமனாக யூஸ் ஆகும் இந்த ஸ்டிச்சை அதாவது இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும். அதனால் இது வந்து ப்ளவுஸாக தைச்சி போட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இப்போ வந்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் நான் போட்டுட்ருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு லோட் பண்ணுறேன், அப்படியே குத்தி அந்த பக்கம் எடுக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு. இது வந்து ஒரு கண்டினியூஸாக உட்காந்திங்க அப்படின்னா ஒரு 1 டேயில் போட்டுடலாம். 1 or 2 டேஸில், அதாவது இந்த ப்ராக்டிஸை பொறுத்து போட்டுடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஆங்கர் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஆங்கர் த்ரெட்டு ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் ப்ளஸ் ப்ளூ. ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. என்ன இடம் இருக்குதுன்னெலாம் யோசிக்காதீங்க. இது முடிஞ்ச பிறகு இன்னும் அந்த இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப் ஃபுல்லாகவே நம்ம திருப்பியும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிடுவோம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஃபைனல் லுக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்கும். அது ஃப்ரண்ட்லேயே நான் காமிச்சிட்டேன். இருந்தாலும் பாருங்கள். இப்போது நம்ம வந்து சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து இது போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இது கொஞ்சம் ஸ்பீடாகவே காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுங்கிறத ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்போம் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் ஸ்பீடாகவே போட பார்க்குறேன். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஃபைனல் லுக் வந்து இன்னும் கொஞ்சம் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.